இப்போது நம்ம தம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போது பிரியாணி எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கணும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஆவி நல்லா மேலே பறக்குது. இப்போது இந்த தம் பிரியாணியை, ஸ்பெஷல் தம் பிரியாணியை நல்லா ஒரு கிளறிடலாம். எதுக்கு கிளறோன்னா அப்போ தான் வந்து ஈவனாக எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாருங்கள், நல்லா உதிரியாக எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நான் பிரியாணி அரிசியில் பண்ணல, நார்மலான வீட்டு அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்பெஷல் தம் பிரியாணி நம்ம எதில் வேணால் பண்ணலாம். ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸு, எதில் வேணால் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிற அளவு வந்து 3/4 கிலோ. ஸோ 3/4 கிலோவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்துக்கணும், மட்டன் எடுத்துக்கணும். அது கூட தேவையான அளவு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு ட்ரையில் எடுத்து உங்களுக்காக நான் டிஸ்பிளே வைக்கிறேன். நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை, வறுத்த முந்திரி எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு அழகாக வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு, ஸோ அழகான ஒரு ஸ்பெஷல் தம் பிரியாணி நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் தம் பிரியாணி நம்ம இதுக்கு எல்லாம் பிரியாணிக்கெல்லாம் பெருசாக எல்லாம் செய்யணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக உங்களுக்காக ஒரு பிரியாணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. ஸ்பெஷல் தம் பிரியாணி பார்த்துட்டிங்களா? எவ்வளோ ஒரு டேஸ்டான பிரியாணி. ஒவ்வொன்றும் மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் டிஸ்பிளேக்கெலாம் இதுக்கு நான் செஞ்சுருக்கிற இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் வெங்காயம் செஞ்சுருக்கேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்வது தான். சில பேர் தால்ச்சா செய்வாங்க, நிறைய பேருக்கு தால்ச்சா பிடிக்காது. சில இடத்துல குருமா செய்வாங்க. இதுக்கு நான் தனியாக வந்து முட்டை சாஸஸும் வச்சுருக்கேன். முட்டையை வந்து வறுத்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டை வறுவல் நான் இன்னொரு செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெயில் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக நான் வைக்கிறேன் முட்டை வறுவல். ஓகேவா? ஸோ இதோட கொஞ்சம் தயிர் பச்சடி அழகாக நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.